வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, கலியுக மந்திரா சேனல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்தில் நாம் பல சவால்களை சந்திக்கிறோம். அதில் ஒன்று எதிரிகளின் தொல்லை. நேரிடையாகவோ மறைமுகமாகவோ சில சமயங்களில் எதிரிகளின் செயல்பாடுகள் நம் நிம்மதியை குலைத்து விடுகின்றன. இத்தகைய சூழலில் இறைவனின் திருவருளையும் மந்திரங்களின் சக்தியையும் நாடி நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி மன அமைதியை பெற முடியும். அதற்காகவே இன்று நாம் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி அறிய இருக்கிறோம். இந்த மந்திரம் எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை பாதுகாத்து உங்கள் வாழ்வில் அமைதியையும் வெற்றியையும் கொண்டு வரும். இந்த மந்திரம் மிக எளிமையானது, ஆனால் அதன் சக்தி அபாரமானது. இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையுடன் உச்சரிக்கும் போது ஒரு பாதுகாப்பு கவசம் நம்மை சுற்றி உருவாகிறது. இது எதிர்மறை எண்ணங்கள், பொறாமை, தீய சக்திகள் இவற்றிலிருந்து உங்களை பாதுகாக்கும். மேலும் உங்களுடைய நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்து எதிரிகளின் திட்டங்கள் பலிக்காமல் செய்யும். மந்திரம் இதோ. ஓம் க்ளீம் சத்ரு சம்ஹாரிணியை நமஹ. மந்திரத்தை மெதுவாக தெளிவாக உச்சரிக்கவும். ஓம் க்ளீம் சத்ரு சம்ஹாரிணியை நமஹஸ். இந்த மந்திரத்தை தினமும் காலை அல்லது மாலை வேளைகளில் அமைதியான இடத்தில் அமர்ந்து குறைந்தது 108 முறை ஜபிக்கலாம். மந்திரம் உச்சரிக்கும் போது உங்களை சுற்றி ஒரு தெய்வீக ஒளி சூழ்ந்து அனைத்து எதிர்மறை சக்திகளையும் விரட்டுவதாக மனதார எண்ணிக்கொள்ள வேண்டும். சுத்தமான மனதுடனும் முழு நம்பிக்கையுடனும் உச்சரிப்பது அவசியம். மந்திரத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்வது அவசியம். உடல் மற்றும் மன தூய்மையுடன் மந்திரம் ஜபிக்க வேண்டும். தினமும் தவறாமல் ஜபிப்பது முழு பலனை தரும். மந்திரம் ஜபிக்கும் போது நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்திக்க வேண்டும். இந்த மந்திரம் பற்றியோ அல்லது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் பற்றியோ உங்களுக்கு மேலும் விளக்கம் தேவைப்பட்டால் நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். இறைவனின் அருள் என்றும் துணை நிற்கும். நேர்மறை ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கள். பயம் நீங்கி நிம்மதியுடன் வாழுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.